ஒரு இடத்துல வார இடத்துல ஜாதி பார்த்து அலோவ் பண்ண முடியும். அப்புறம் ஏன்டா கல்யாணம் கும்பிட்டு ஜாதி பாக்குறீங்க? சாதிக்காரவனா அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், அந்த சாதிக்காரவனா அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். இப்படி கூட கௌரவமா நான் ஜெயிலுக்கு போயிருவேன்டா. எது எங்க இருக்கணுமோ அதாவது அங்கதான் இருக்கணும். நீங்க லவ் பண்ணிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒண்ணு மண்ணா விட முடியுமா? உண்மையா லவ் பண்ண ஒரு பொண்ணை ஏமாத்துனது நீ பெருமையா நினைச்சிட்டு இருக்க. ஜாதி பத்தி எல்லாரும் மறந்துட போறாங்க, இல்ல மாறிடதான் போறாங்க. ஒரு வழியா பொண்ணு பாத்துட்டாங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ஜம்முன்னு வாழ வேண்டியது. பரவாயில்லையா லவ் பண்ற பண்ணி வீட்டுல போய் ஒத்துக்க வச்சிட்டீங்களா? லவ் பண்ற பொண்ணா? அந்த பொண்ணுங்க வேற ஆளுங்க, நாங்க வேற ஆளு. கல்யாணம் வரும்போது செட் ஆகுது. ஏண்டா லவ் பண்ணும்போது தெரியலையா வேற ஆளுகன்னு? லூசு, அதுக்காண்டி போற இடத்துல வார இடத்துல ஜாதி பார்த்து லவ் பண்ண முடியும். அப்புறம் ஏன்டா கல்யாணம் கும்பிட்டு ஜாதி பாக்குறீங்க? நம்ம ரிலிஜியனா சொல்லி பாப்பேன். நான் ஜாதியா இருந்தா கண்டிப்பா பாப்பேன் சார். ரிலிஜியன் பாப்பேன். வந்து அவன் என்னோட காஸ்ட் கிடையாது. எங்க அம்மாவும் சொல்லுவாங்க நம்ம காஸ்டா பாருடி ஓகேடி. இப்போ இருக்கிற மெஜாரிட்டி பேர் ஏன் யங்ஸ்டர் உட்பட மேரேஜ்னு வரும்போது மட்டும் சாதி பாக்குறாங்க. அதுக்கு காலங்காலமா இந்த சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்கிற முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த சாதிக்காரவனா அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், அந்த சாதிக்காரவனா அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். இதுக்கும் மேல அவங்க எல்லாம் கீழ்த்தரமானவங்க, கீழ் சாதிக்காரங்க, அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, அந்த சாதிக்காரங்க. அவங்க கூட எப்ப நம்ம சரிசமா உட்காந்து சாப்பிட்டு பழகி ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா வாழ்றது. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொசைட்டில எப்பவுமே மேஜரா இருக்கு. ஆமா, எது எங்க இருக்கணுமோ அதாவது அங்கதான் இருக்கணும். நீங்க லவ் பண்ணிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒண்ணு மண்ணா விட முடியுமா? எது எங்கெங்க இருந்தா அதுக்கு மரியாதையோ அதை அங்கதான் இருக்க முடியும். இந்த மாதிரி பேரண்ட்ஸோடய இல்ல மத்தவங்களோட சுயநலத்துக்காக உண்மையா காதலிச்சு நேசிச்சு எத்தனையோ பேரை சேர விடாமையும், சேர்ந்தவங்களை ஒன்னா வாழ விடாமையும், வாழ்ந்துட்டு இருந்த எத்தனையோ பேர் உயிரோட கூட இருக்க விடாமையும் தினந்தோறும் நடந்துட்டு இருக்க எத்தனையோ சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர் ஆணவக்கு ஆளாகும் சம்பவங்கள் அதிக அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உடுமலைப்பேட்டையில் சங்கர் ஆணவ வழக்கில் ஆணவம் செய்யப்பட்ட நந்தீஷன் குடும்பத்தினர் கலகலப்பை ஏற்படுத்திய ஆணவத்தை தொடர்பதை ஆணவ வழக்கில் ஆணவத்தினுடைய ஏண்டா இப்படி வேற ஒரு ஜாதிக்கார பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணாலும் லவ் பண்ணாலும் இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும்ல. இப்ப என்ன பாரு, என்ன மாதிரி விலகி இருந்தா பிரச்சனை இல்ல, நீங்க என்ன போய் தலையை கொடுக்குறீங்க? இந்த சாதி மத்தவங்க சொல்றாங்கன்னு உண்மையா லவ் பண்ண ஒரு பொண்ணை ஏமாத்துனது நீ பெருமையா நினைச்சிட்டு இருக்க. எங்க நீ மனசார சொல்லு, நீ சந்தோஷமா ஓ மனசார அந்த பிள்ளைய வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வந்தியா? இல்ல இந்த கேஸ்ட்னால அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இல்ல இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு உசுருக்கு பயந்து விட்டுட்டு வந்தியா? மனசார சொல்லணும்னா உண்மையா லவ் பண்ணவங்க இந்த கேஸ்ட்னால பின்னாடி பெரிய பெரிய பிரச்சனை வரும், சண்டை வரும், நம்ம உசுருக்கோ நம்ம பிடிச்சவங்களோட உசுருக்கோ ஏதாவது ஆயிரும் தான் உண்மையா நேசிச்சவங்களை கூட விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி சாதி மாத்தி கல்யாணம் பண்றதுனால எவ்வளவு ஆணவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல எவ்வளவு வெளிச்சத்துக்கு வந்திருந்தாலும் இன்னும் எவ்வளவு மறைக்கப்பட்டுட்டு மட்டும் தான். லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறது, அது ஜாதி விட்டு ஜாதி பண்ணிட்டு போறது செத்து போனதுக்கு அர்த்தம் தான். சொல்ல போனா தவறுக்கு தண்டனைன்னு சொல்லுவேன். பொண்ணா வெட்டி ஆத்துல தயமாட்டேன். கண்டிப்பா சார், பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல தயமாட்டேன். கிளாஸா இருந்தா உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பையனா இருந்தா முடியும். அப்படி இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி ரெண்டாம் பட்சமா தலைமுடிட்டு வந்துடும் இல்லையா வீட்டுல சேர்த்து. அப்ப கூட அந்த அண்ணன் என்ன சொல்றாங்க, தனக்கு தகுந்த சாதியா இருந்தா தலை மூடிட்டு உசுரோட விட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா தாழ்ந்த சாதியா இருந்தா அங்கேயே வெட்டி போட்டு வந்துடும். அப்போ இவங்களுக்கு இந்த காதல் சேர்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த காதல் மூலியமா ரெண்டு சாதி ஒண்ணு சேர்ந்துருமோ, அதனால நம்ம கௌரவமே போயிருமோன்றதான் இங்க பிரச்சனையே. இதுக்கு தான் ஜாதி பார்த்து அவன் ஜாதியில அவன் திருமணம் பண்ணணும். ஆடு மாடு கூட அது இடத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அலைகிற? லவ் பண்ணா அவங்க படத்தை வீட்டுல வந்து ஃப்ரேம் பண்ணி மாத்தி வச்சுட்டு போய் லவ் பண்ண கௌரவத்துக்காக வெட்டிட்டு ஜெயில போய் தண்டனை வைக்க தயாரா இருக்கு. அந்த வரட்டு கௌரவத்துக்காக தான் பெத்து ஆசையா ஊட்டி வளர்த்த மகனோ மகளா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, இல்ல விரும்பின பையனோ பொண்ணோ நல்ல பொண்ணா பையனான்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அப்படி வெட்டினா கூட ஜெயிலுக்கு போகன்றதுதான் தெரிஞ்சு அப்படி கூட கௌரவமா நான் ஜெயிலுக்கு போயிருவேன்டா, இவங்கள கலக்க விட்டு நான் கேவலப்பட்டா நிக்கிறதுன்னு பெத்த மகளை கூட தயாரா இருக்கு. கேவலமான சொசைட்டில தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒத்துக்கிறதா சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வந்தப்ப அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சு அதுல பாய்சனை வேற கொடுத்து அந்த பொண்ணை வந்து கொன்னேட்ட சம்பவம். என்னோட பாரம்பரியம் முக்கியம், கலாச்சாரம் முக்கியம். இப்படி சோசியல் மீடியால உட்காந்துட்டு இப்படி பேசும்போது ஜாதி பத்தி எல்லாரும் மறந்துட போறாங்க, இல்ல மாறிடதான் போறாங்க. அது எப்படா மாறுவாங்க? வெளியில இதை பத்தி எவ்வளவு பேர் தான் பேசினாலும் சாதியே இல்லைன்னு சொன்னாலும் நம்ம வீட்டுல இருக்க ஒரு அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இல்ல ஒரு அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம் இல்லைன்னா காதல் திருமணம் வரும்போது வீட்டுல கேஸ்ட வச்சுதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சா கூட நம்ம அதை பார்த்துட்டு சும்மா மட்டும் தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுல நடக்கிறத எதிர்த்து கேள்வி கேட்டு அதை சரி பண்ண முயற்சிக்கிறோமோ அப்போதான் இந்த வரட்டு கௌரவ சமுதாயம் கொஞ்சமாவது மாற ஆரம்பிக்கும். கரெக்ட் தான். வெளியில என்னதான் ஜாதி இல்லைன்னு பேசிட்டு இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும்போது நம்ம அதை வேடிக்கை மட்டும்தான் பார்த்து. சட்டத்தை பொறுத்தளவு ஒரு பையனோ பொண்ணோ மேஜர் ஆயிட்டா அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அவங்க கையில தான் இருக்கு. அது அவங்களோட உரிமையும் கூட. ஆக்சுவலா ஒரு பொண்ணோ பையனோ காதலிக்கிறாங்கன்னா அதை வீட்டுல வந்து பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை விட ஒரு டீசென்டான வே வேற எதுவுமே. ஆனா இங்க என்னன்னா வேற சாதியா இருந்தா கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது. அந்த மீறி நீ பண்ணனா அவனையும் வெட்டுவே உன்னையும் வெட்டுவேன்னு பயமுறுத்ததான் பார்க்க. அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றத உங்களால ஏத்துக்க முடியாட்டியும் எதிர்க்காமையாவது இருங்க. கஷ்டப்பட்டு பிள்ளை வந்து வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படித்தான் நம்ம வளர்க்கணும், இப்படித்தான் கலெக்டர் ஆகணும், இப்படித்தான் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நாங்க ஆசை மனசுக்குள்ள கூட்டி வச்சிருப்போம். இவன் நேத்து வந்து ஈஸி அப்படியே தட்டிட்டு போய் நீ மனுஷன் தானயா, உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட இதை பத்தி பேசுற எங்களோட ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய பேரோட ஆர்வமா இருக்கும். ஏன்னா அதுல பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இதை பத்தி பேசுவான்ற பிம்பத்தை இந்த சொசைட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்.